நல்லூருக்குள் அத்துமீறி நுழைந்த ராணுவ வாகனம். கடற்கரையோரங்களை சுத்தப்படுத்தும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். நாமலுக்கு எதிரான பிடியாடை உடனடியாக நாடு திரும்பியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. அறக்கலையம் மூலம் அனுரவுக்கு கிடைத்த பல பில்லியன்கள் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோரிக்கை முன்னாள் எம்பி. படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு நீதி கோரி மல்லாவியில் ஆர்ப்பாட்டம். சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள விடுதலை புலிகள் தலைவருக்கான வீர வணக்கம் ஆதாரம் கோரும் முன்னாள் போராளி. லலித் குகன் தந்தை போலீஸ் தலைமையகத்தில் வாக்குமூலம். கருணா உள்ளிட்ட அதிகாரிகள் மீதான பிரதானிய தடை அனுர அரசாங்கத்துக்கு விசேட கோரிக்கை. நல்லூர் ஆலய மணல் அகழ்வு விவகாரம் பிரதேச சபையில் கடும் வாக்குவாதம். செம்மணியில் 7 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம். தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது வேதனை அளிக்கின்றது. ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். நல்லூர் ஆலய வீதி தடைகளை மீறி ஆலய வளாகத்தினுள் ராணுவத்தினரின் கப்ரக வாகனம் அத்துமீறி நுழைந்தமையால் ஆலய வீதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் ஆலய வருடாந்திர மகோற்சவம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. ஆலய மகோற்சவ திருவிழாக்களை முன்னிட்டு நேற்றைய தினம் திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரையில் நல்லூர் ஆலய சுற்று வீதி வாகன போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு மாற்று வீதிகள் ஊடாகவே வாகனங்கள் செல்ல பணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடியேற்ற திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை ஆலய சுற்று வீதிகளில் உள்ள வீதி தடைகளை தாண்டி ராணுவத்தினர் கப்ரக வாகனத்தில் ஆலய முன்வீதி வரையில் பிரவேசித்துள்ளனர். வீதி தடைகளில் போலீசார், யாழ் மாநகர சபை உத்தியோகத்தர்கள், தனியார் பாதுகாப்பு சேவை உத்தியோகத்தர்கள் என்போர் கடமையில் இருக்கும் போது அவர்களின் அறிவுறுத்தல்களையும் மீறி ராணுவத்தினர் அடாத்தாக ஆலய வீதிக்குள் உட்பிரவேசித்தமை ஆலயத்தில் கூடியிருந்த பக்தர்களுக்கு இடையில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் இணைத் தலைவருமான வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் இன்று செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலக கூட்டத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலர் சு முரளிதரனின் வரவேற்புரையுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பமானது. தொடர்ந்து ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆரம்ப உரையை தொடர்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு திணைக்களங்களின் கோரிக்கை, முதலீட்டாளர்களின் கோரிக்கைகள் என்பன ஆராயப்பட்டு அனுமதிகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றமும் தனித்தனியாக ஆராயப்பட்டன. இதன் பின்னர் துறை ரீதியான முன்னேற்ற மீளாய்வு நடைபெற்றது. நிரல் அமைச்சுக்கள், மாவட்ட செயலகத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள், மாகாண சபையால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் என்பன தனித்தனியாக ஆராயப்பட்டன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளம்குமரன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரும், உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாதுகாப்பு தரப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது உண்மையிலேயே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக, கிளிநொச்சி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக பேசப்பட்டது, ஆராயப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் நாங்கள் பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு விஷேடமாக நேரடியான முதலீடாக 1300 மில்லியனுக்கு அதிகமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மாகாண சபைகள் ஊடாக 2030க்கு அதிகமான மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலேயே இலங்கை வரலாற்றில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான கூடுதலான நிதி ஒதுக்கீடு. இதனால் வரைக்கும் 2000 மில்லியன் ரூபாய் அதாவது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்டது ஆக இல்லை. அப்ப அந்த வகையில் நாங்கள் விசேடமாக இந்த 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 ஒதுக்கீடுகளை செய்ததற்கான காரணம் கூட வேறு எதுவுமல்ல. உண்மையிலே இந்த நாட்டில் வடக்கு மாகாணம் வறுமை கூடிய மாகாணம். அந்த வடக்கு மாகாணத்தில் கூடுதலான வறுமையில் வாடுகின்ற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். 2வது மாவட்டமாக இருப்பது வேறு எதுவுமல்ல, கிளிநொச்சி மாவட்டம். அப்ப அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டு விசேடமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமில்ல,
எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கப்படுகின்ற போதே மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். அந்த திடமான நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான ஒதுக்கீடுகள், அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தையும் வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகுக்கப்பட்ட வேலை திட்டங்கள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய அரசு அதிகாரிகள் அனைவரும் மிகவும் நேர்த்தியான முறையில் முன்னெடுக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இப்போது இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மத்தியிலும் கூட ஒரு புதிய எழுச்சியும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுத்தாலும் சரி, வேறு அரசியல் நடவடிக்கை எடுத்து எல்லாவற்றுக்கும் அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருந்தது, அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் இருந்தது. இந்த முறைத்தான் அவர்களுடைய அரசியல்வாதிகளுடைய அழுத்தம் இல்லாது, தலையீடு இல்லாது இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டம் என்றால் இந்த அரசாங்கத்தின் கீழ் நடைபெறுகின்ற அபிவிருத்தி திட்டமாகும். அந்த வகையில் அவர்கள் மிக மிக சுறுசுறுப்பாக இயங்குகின்ற போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் மார்ச் மாதம் தான் வரவு செலவு திட்டத்தின் முடிவுக்கு வந்தது. மார்ச் மாதத்துக்கு பிறகு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கும் பெரிய சவாலாக இருந்தது. இந்த வருட இறுதிக்குள் இந்த பணங்களை, இந்த நிதிகளை அனைத்தையும் செலவழிக்க முடியுமா முடியாதா என்கின்ற கேள்வி இருந்த போதிலும் கூட அதிகாரிகளுடைய இங்க இருக்கின்ற விசேடமாக அரசாங்க அதிபர் முரளிதரனுடைய மிகவும் நேர்த்தியான நடவடிக்கைகள் காரணமாக இந்த வருட இறுதிக்குள் இப்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும், அனைத்து ஒதுக்கீடுகளையும் பூர்ணப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாட்டின் பல பகுதிகளின் கடற்கரையோர பகுதிகளை சுத்தப்படுத்தும் முகமாக இராணுவத்தினரால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தின் ஆலோசனைக்கு அமைய ராணுவ தளபதியின் வழிகாட்டலில் யாழ் மாவட்டம் முழுவதும் இன்று கரையோர பகுதிகளை சுத்தப்படுத்தும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் பிரதான நிகழ்வு ராணுவத்தின் 51வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரை பகுதியில் காலை 7 மணியளவில் ஆரம்பமானது. யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் KAN ரசிககுமார், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், 51வது படைப்பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் MPNA முத்துமால, யாழ்ப்பாணம் பிரதேச செயலாளர் சுதர்ஷன், நல்லூர் பிரதேச செயலாளர் யசோதா உதயகுமார், யாழ் மாநகர சபை பிரதி முதல்வர் ஈதயாளன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் குறித்த வேலை திட்டம் ஆரம்பமானது. ராணுவம் உள்ளிட்ட முப்படையினர், போலீசார், யாழ்ப்பாண மாவட்ட செயலக, யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், யாழ் மாநகர சபை இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை சுத்தமான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாகும் எனும் துணைப்பொருளில் மன்னார் தள்ளாடி 54வது ராணுவ படைப்பிரிவு ஏற்பாடு செய்த கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டம் இன்றைய தினம் மன்னாரில் உள்ள பல்வேறு கடற்கரை பகுதிகளில் இடம்பெற்றது. மன்னார், வங்காலை, கீரி, சவுத்பார், தலைமன்னார், முத்தரிப்புத்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள கடற்கரையோரங்கள் தூய்மையாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ராணுவத்துடன் சர்வமத தலைவர்கள், கடற்படையினர், கிராம மக்கள், திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் என்று பலர் குறித்த வேலை திட்டத்துடன் இணைந்திருந்தனர். இதேவேளை கல்முனை மாநகர பிரதேசங்களிலும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்றைய தினம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. கழிவுகளற்ற கடற்கரை எனும் துணிப்பொருளில் ராணுவத்தினரின் முழு ஏற்பாட்டில் இடம்பெற்ற இச்சிரமதான பணியில் பிரதேச பொது அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள் என்று பலர் தன்னார்வலர்களும் இணைந்து கொண்டனர். 18வது விஜயபாகு காலாட்படை அணி வழிநடத்தலில் கல்முனை பிரதேச செயலகம், கல்முனை மாநகர சபை பங்களிப்புடன் கல்முனை மாநகர சபைக்குட்பட்டு பாண்டிருப்பு, கல்முனை வடக்கு தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதிக்கான தூய்மைப்படுத்தும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மனு தாக்கல் செய்து ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நாமல் ராஜபக்ஷ நீதிமன்றில் முன்னிலையாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் அவர் மாலைதீவிற்கு நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் நாடு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி
அனுரகுமார திசநாயக்க மாலைதீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை நாமல் ராஜபக்ஷவும் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் குறித்த வழக்கில் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையாகாமையினால் அவரை கைது செய்யுமாறு ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவினை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்காக வருந்துவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். நீதிமன்றில் அவர் இவ்வாறு தனது வருத்தத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்காக நிபந்தனையின்றி வருத்தம் வெளியிடுவதாக திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்வதாக கூறி அதற்கு நஷ்ட ஈடாக 10 மில்லியன் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கோரி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் முன்னிலையான திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தனது சட்டத்தரணிகளூடாக தாம் வெளியிட்ட கருத்துக்காக நிபந்தனையற்ற வருத்தத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அறக்கலைய ஒன்று அளிக்கப்பட்ட போராட்ட காலத்தில் கிடைக்கப்பெற்ற பெருந்தொகை பணத்தை மோல்டா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் சுமார் 5 மில்லியன் ரூபாய் பணம் இவ்வாறு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி கொழும்பில் வைத்து கடந்த 2023ஆம் ஆண்டு குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளின் போது தமது கருத்துக்காக வருந்துவதாக திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். கனடா செல்ல தயாரான நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன நிலையில் மறுநாள் மல்லாவி வவுனிக்குளம் பகுதியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட மல்லாவி யூகபுரம் பகுதியினைச் சேர்ந்த ஆனந்தராசன் சஜீவன் என்ற இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரி போராட்டம் ஒன்று நடைபெற்றது. மல்லாவி பகுதியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து பாரிய அளவிலான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் காலை மேற்கொண்டிருந்தனர். ஒரு வருடம் கடந்தும் குறித்த இளைஞனின் படுகொலைக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுடன் காவல்துறையினரின் விசாரணைகள் மந்த கதியில் நடப்பதாக கூறியும் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்த வேண்டும் என்றும் கூறியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மல்லாவி மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய பேரணி நடைபவனியாக மல்லாவி காவல் நிலையம் வரை சென்றிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சஜீவன் மரணத்துக்கு நீதி வேண்டும், கொலையாளிகளை நீதியின் முன் நிறுத்த, விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா, எமது நண்பனின் மரணத்துக்கு நீதி வேண்டும், வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா, எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற எதிர்ப்பு கோஷங்களை ஏந்தியிருந்தனர். விடுதலை புலிகளின் தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன்வைக்க வேண்டும் என மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் முன்னாள் போராளி தேவராஜா தீபன் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவருக்கு வீரவணக்க கூட்டத்தை எதிர்வரும் 2/8/2025 அன்று புலம்பெயர் தேசத்தில் நடாத்த இருக்கின்றார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினம் பிற்பகல் 12 மணியளவில் முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை நடாத்தி அவர் கருத்து தெரிவித்தார். அவர் தெரிவிக்கையில், தலைவர் இருக்கின்றாரோ இல்லையோ என்பது பிரச்சனை இல்லை, இல்லை என்றால் அதற்கான ஆதாரம் தர வேண்டும். எங்கள் கண்முன்னே வாழ்ந்த ஒரு தலைவர் இறந்தார் என்றால் எங்கள் கண்முன்னே தகுந்த ஆதாரம் முன் வைக்க வேண்டும். அப்போதுதான் வீரவணக்க கூட்டத்தை நடத்துவதென்ற முடிவுக்கு வர முடியும். தங்கள் சுயநலங்களுக்கும் தங்களது விருப்பங்களுக்கும் செய்ய முடியாது. தமிழ் சமூகத்துக்காக நீண்ட காலமாக அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவர். ஆகையால் நாம் அவ்வாறான முடிவுக்கு வர முடியாது என்று தெரிவித்துள்ளார். லலித் குகன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் அவரது தந்தை ஆறுமுகம் வீரராஜா வாக்குமூலம் வழங்கினார். லலித் குகன் யார் என்பது இந்த அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும் என்றும் காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் ஆறுமுகம் வீரரா கூறியுள்ளார். கொழும்பு போலீஸ் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது,
எனது மகன் காணாமல் போய் 14 வருடங்கள் ஆகின்றன. முறைப்பாடொன்றை செய்வதற்காக சிஐடி அலுவலகத்துக்கு சென்றோம். இதிலாவது நல்லது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். நாளை மறுதினம் வழக்கு இடம்பெறவுள்ளது. வழக்கில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதற்கமைய லலித் குகன் மாத்திரமல்ல 10, 15, 20,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர். மேலும் அவர்களின் குடும்பத்தவர்கள் பரிதவிக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். எனது பிள்ளைக்கும் ஏனையவர்களுக்கும் நீதி கிடைக்குமாக இருந்தால் நான் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பேன் என்று கூறியுள்ளார். பிரித்தானிய பாராளுமன்ற குழுவுடனான கலந்துரையாடல்களின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் உள்ளிட்ட இலங்கை ராணுவத்தின் மூத்த தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதா என ஓய்வு பெற்ற ரியல் அட்மிரல் DPK தசநாயக்க விளக்கம் கூறியுள்ளார். கடற்படையின் அட்மிரல் வசந்த கருணாகொடு, ஜெனரல் சவேந்திர சில்வா, ஜெனரல் யகத் ஜெயசூர்யா மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் மீது விதிக்கப்பட்ட சமீபத்திய தடைகளை இலங்கை பரிசீலித்துள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டை காப்பாற்ற பல தியாகங்களை செய்த போரில் வென்ற ராணுவத்தினரை சில தரப்பினர் குறிவைப்பதை தடுக்க அரசாங்கம் இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்ளும் என்று ஆயுதப்படைகள் எதிர்பார்ப்பதாக தசநாயக்க கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் துணை பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு பிரித்தானிய தடைகள் தொடர்பாக அளித்த பரிந்துரைகளை அரசாங்கம் இன்னும் பகிரங்கப்படுத்தவில்லை. மார்ச் 24, 2025 அன்று இங்கிலாந்து அரசாங்கம் குறிப்பிட்ட அதிகாரிகள் மீது போரின் மீது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு அவர்கள் பொறுப்பானவர்கள் என்று கூறி நீதித்துறைக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதை அல்லது பாலியல் வன்முறையை செய்தல் உள்ளிட்ட தடைகளை விதித்தது. அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் பிரித்தானியாவுக்கான பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கமும் அடங்கும். போரில் வென்ற ராணுவத்தின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சங்கம் நாட்டிற்கு எதிரான தற்போதைய பிரச்சாரம் மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் எவ்வாறு இணைந்து செயல்பட முடியும் என்பது குறித்து விவாதிக்க அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் இருவரையும் சந்திக்க சமீபத்தில் முயற்சி செய்திருந்தோம். துரதிருஷ்டவசமாக ஆளும் மற்றும் பிரதான எதிர்க்கட்சி இரண்டும் எங்களுக்கு வேண்டுகோளுக்கு பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தாமதமின்றி பொறுப்புக்கூறல் பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தனது கடமைகளை நிறைவேற்றியிருந்தால் இலங்கை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்திருக்காது. துரதிருஷ்டவசமாக கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கமும் ஒரு ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை ஏற்க தவறிவிட்டது. இலங்கை வம்சாவளியை சேர்ந்த செல்வாக்கு மிக்க வாக்காளர் கூட்டத்தை தங்கள் நாடுகளில் ஈர்க்க பல்வேறு வெளிநாட்டு அரசியல் கட்சிகளால் இங்குள்ள பொறுப்புக்கூறல் பிரச்சினைகள் பயன்படுத்தப்படுவதை பற்றி இலங்கை மிகவும் கவலைப்பட வேண்டும். வெளியுறவு, பொதுநலவாயு மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொறுப்பானவர்கள் தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதி செய்வதாக வாக்காளர்களுக்கு உறுதியளித்திருந்தார். 2025 மார்ச் 24 அன்று விதிக்கப்பட்ட தடைகள் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் அத்துமீறல்களுக்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதை உறுதி செய்ததாக லாம்பியின் அலுவலகம் அவர் கூறியதாக மேற்கோள் காட்டியது. நாடாளுமன்றம் நாட்டின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். ஆதாரமற்ற மற்றும் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் ஆயுத படைகளை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தசநாயக்க கூறினார். பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கான யோசனை தொடர்பான விவாதத்தின் போது 3 அரசியல் கட்சிகள் அந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு தீர்மானித்துள்ளன. தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகளை யோசனைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு தீர்மானித்துள்ளது. அதன்போது பொதுஜன பெரமுன கட்சி அந்த யோசனைக்கு எதிராக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதுடன் புதிய ஜனநாயக முன்னணி அது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எதனையும் மேற்கொள்ளவில்லை என அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அது தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஓரிரு தினங்களில் அக்கட்சி கூடி அதற்கான முடிவை எடுக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டமைக்கு ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பை தெரிவித்து வரும் கட்சி என்ற வகையில் மேற்படி யோசனைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அவரது நியமனத்துக்கும் போராட்டத்தின் மீதான தாக்குதலுக்கும் தமது கட்சி ஆரம்பத்திலிருந்தே கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அது அனைத்து காரணங்களையும் முன்வைத்து மேற்படி யோசனைக்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோனை 2002ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்கு அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் 17ஆம் வாசகத்தின் பிரகாரம் அப்பதவியில் இருந்து அகற்றுவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவது தொடர்பான விவாதத்தை ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடத்துவதற்கு பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரோ தெரிவித்தார். சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழு கூட்டத்திலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த யோசனை தற்போது பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வில்பத்து பாதுகாப்பு வலயத்தில் அமைந்துள்ள விடத்தல் தீவு வனப்பகுதி வலயத்தில் 168 ஹெக்டேர் நிலத்தை ரால் பண்ணை பராமரிப்பதற்காக விடுவிப்பதற்காக முந்தைய அரசாங்கத்தின் முன்னாள் வனவிலங்கு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பை அமைச்சரவை திரும்பப் பெற முடிவு செய்துள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குறித்த வர்த்தமானி அறிவிப்பை வலுவற்றதாக்கி உத்தரவிடக் கோரி வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் மற்றும் சுற்றுச்சூழல் நீதி மையம் தாக்கல் செய்த 2 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட போது இது அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா ஸ்ரீவர்தன இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா, யசந்த கோதாகொட மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா ஸ்ரீவர்தன மேலாய்வு செய்த பிறகு வர்த்தமானி அறிவிப்பை திரும்பப் பெற அமைச்சரவை முடிவு எடுத்துள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன குறித்த வர்த்தமானி அறிவிப்பை திரும்பப் பெற்றதில் மகிழ்ச்சியடைவதாக கூறினார். இருப்பினும் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் வர்த்தமானி அறிவிப்பை திரும்பப் பெற்றதாக அறிவிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தை கோரினார். பிரதிவாதிகள் அதற்கேற்ப செயல்பட தயாராக உள்ளனர் என்று நீதிமன்றத்தில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இணக்கம் வெளியிட்டார். பின்னர் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரிக்க குறித்த மனுவை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திரும்ப அழைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று காலை 9 மணியளவில் தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தலைமையில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தொடரில் நல்லூர் ஆலய மண் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இதில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு பரப்புவதற்கு மணல் ஏற்றுவதற்கு வீதியை பயன்படுத்த தவிசாளரால் தன்னிச்சையாக அனுமதி வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சபையில் வாத பிரதிவாதங்கள் நீண்ட நேரம் இடம்பெற்றது. கடும் வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து இனிவரும் காலங்களில் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு வழங்கப்பட்ட மணல் மண்ணை மீள பாதிக்க கோருவது என தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் இனிவரும் காலங்களில் வடமராட்சி கிழக்கில் இருந்து மணல் மண் வழங்குவதில்லை என்ற தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இன்றைய அமர்வில் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 7 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 111ஆக அதிகரித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 24ஆம் நாள் அகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இன்றைய அகழ்வின் போது 7 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 3 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 111 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் 99 மனித எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புதைக்குழி அகழ்வின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் 2வது அமர்வின் 9வது நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 8 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் 1லிருந்து 6 புதிய மனித எலும்புக்கூடுகளும், அடையாளப்படுத்தப்பட்ட பிரதேசம் 2லிருந்து புதிதாக 1 எலும்புக்கூட்டு தொகுதியும் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மொத்தமாக 111 எண்பு தொகுதிகள்
முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு பிரதேசம் 1 பிரதேசம் 2 காணப்படுகின்றது. இன்றைய நாள் அமர்வின் முடிவில் மொத்தமாக 3 மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை 8 மணியிலிருந்து இடம்பெறும். இன்றைய நாள் காலையில் சுவிஸ் தூதுவராலயத்தின் பிரதிநிதியும் சுவிஸ் தூதுவரும் அரசியல் பிரதிநிதியும் இந்த பகுதியை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் அளவில் முழுமையாக இந்த பிரதேசத்தை பார்வையிட்டதோடு நிபுணர்களோடையும் கலந்துரையாடி சென்றிருக்கிறார்கள். இந்த தளத்தை ஸ்கேன் செய்கிற முறைக்கு செல்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட வகையில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்ட அனுமதிக்கு ஒரு குறிக்கப்பட்ட பகுதிக்குரிய கருவிக்கு அனுமதி கொடுக்கப்படாமல் தாமதிக்கின்ற சந்தர்ப்பத்தினால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி பிரிவினுடைய உதவியோடு வருகின்ற திங்கட்கிழமை அதே வகையான ஸ்கேனர் கருவியை கொண்டு இந்த பிரதேசம் ஸ்கேன் செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முழுமையாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு அனுமதியை தரையில் என்று சொல்லல, ஒரு குறிக்கப்பட்ட கருவியினுடைய பகுதிக்கான பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி தான் பின் போடப்பட்டுள்ளது அல்லது தாமதமாகிறது என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அனுமதிக்கப்பட்ட பகுதிக்குள்ளால் இருந்த இதை கொண்டு வருவது மிகவும் இலகுவானது. என்னென்றால் பல்கலைக்கழகங்களுக்குள்ள தொடர்புகளை பெறுறதுக்கும் இந்த ஆய்வில் ஒரு பங்களிப்பு செய்கிறதுக்குமான ஒரு பகுதியாக இருக்கும் என்றதால் அந்த அடிப்படையில் நிபுணர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய உதவியை நாடி இந்த விடயத்தை செய்கிறதுக்காக தீர்மானிச்சிருக்காங்க. இலங்கை கடற்படை கைது செய்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படுவது வேதனை அளிக்கின்றது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க தூதரகம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறித்த கடிதத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இன்று மாத்திரம் இலங்கை கடற்படையினரால் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்தே தமிழக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.